எப்படி இருந்தால் நன்மை பயக்கும், எப்படி இருந்தால் பயமுறுத்தும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில். அடுத்ததாக ஆலிமா ரிஸ்வானா சாலிஹியா அவர்கள் மஹ்ஷர் பெருவெளி நிலைகளை பற்றி பேச வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்தஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா இபாதிஹில் லதீன அஸ்தஃபா. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமினாக வாழும் ஒவ்வொரு மனிதனும் நம்ப வேண்டிய ஈமானிய அடிப்படை கொள்கைகளில் ஒன்றுதான் மறுமை. அந்த மறுமைக்கும் பல படித்தரங்கள் இருக்கின்றன. மரணம், மன்னரை, உலக முடிவு நாள், மீண்டும் எழுப்பப்படுவது, கேள்வி கணக்கு, அதன் பின் சொர்க்கம், நரகம், இப்படியான படித்தரங்களில் ஒன்றுதான் மஹ்ஷர் பெருவெளி. அந்த மஹ்ஷர் பெருவெளி நிகழ்வுகள் நாம் அனைவரும் அறிய வேண்டிய ஒன்றல்லவா? முதல் சூர் ஊதப்படும், உலகமும் உயிர்களும் அழிந்துவிடும். பின்னர் இரண்டாவது சூர் ஊதப்படும், உயிர்கள் எல்லாம் உயிர் பெற்று எழும். கேள்வி கணக்கும் முடிந்து கூலி கொடுக்கப்படும். அந்த நாள், அந்த நேரம், அந்த இடம் மூமினான எவரும் மறக்கக்கூடாத ஒரு இடம் மஹ்ஷர் பெருவெளி. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், சூர் ஊதப்பட்டதும் உடனே அவர்கள் தங்கள் கபர்களில் இருந்து எழுவார்கள். எங்களின் துக்கமே, எங்கள் தூங்கும் இடங்களில் இருந்து எங்களை எழுப்பியது யார் என்று கேட்பார்கள். இது அல்லாஹ் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மை என கூறியதும் தான் என்று அல்லாஹ் வாக்களித்த எச்சரிக்கை செய்த ஒரு இடம் அந்த மஹ்ஷர் பெருவெளி. அந்நாளில் நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? செருப்பணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவராக இருப்போம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா ரசூலல்லாஹ், ஆடை அணியாதவர்களாகவா? மக்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்ப்பார்களே என்று கேட்டபோது அந்நேரம் யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். காரணம், அந்த சூழல் யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனின் மன ஓட்டமாக இருக்கும். மனிதர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமும், ஏன் ஊர்ந்து செல்லும் பிராணியும் பறக்கும் பறவைகளும் கூட அங்கு நம்மை போலவே ஒன்று சேர்க்கப்படும் என்கிறது குர்ஆன். அங்கு யாரும் தப்பிக்க முடியாது, ஓடி ஒளியவும் முடியாது, எதையும் மறைக்கவும் முடியாது, எதையும் மறுக்கவும் முடியாது. அணு அளவு நன்மை செய்தாலும் அணு அளவு தீமை செய்தாலும் மனிதன் அதை காண்பான் என்கிறது சூரா ஜில்சாலின் இறுதி வசனங்கள். அந்நாளில் பாவிகளின் நிலை என்ன தெரியுமா? தன்னை படைத்தவனை மறுத்து, தான் படைக்கப்பட்ட நோக்கமும் மறந்து, தான் தோன்றித்தனமாக மனம் போன போக்கில் வாழ்பவனை குர்ஆன் இப்படி சொல்லும். அந்நாளில் முகங்கள் புழுதி படுந்து கருத்து போய் வருவார்களே, அவர்களே அல்லாஹ்வை மறுத்த பாவிகள் என்கிறது சூரா அபஸாவின் கடைசி வசனங்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வை ஏற்று வாழும் மூமின் உலக மோகத்திற்கு ஆசைப்பட்டு அவர்களிடம் எவ்வளவுதான் அல்லாஹ் ரசூலையும் மார்க்கத்தையும் பற்றி எடுத்து சொன்னாலும் தான் தோன்றித்தனமாக உலகத்திற்கு ஆசைப்பட்டு அல்லாஹ்வின் போதனைகளை புறக்கணிப்பார்களே, அவர்களின் நிலை என்ன தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை குருடனாகத்தான் எழுப்புவான். என் இறைவா, நான் பார்வையுள்ளவனாகத்தானே இருந்தேன், ஏன் இன்று என்னை குருடனாக எழுப்பான் என்று அந்நாளில் அவன் கேட்பான். அப்பொழுது இப்படித்தான் என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, நீ அன்று மறந்தாய், இன்று மறக்கடிக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் கூறுவானே. பெருமக்களே, நாம் அஞ்ச வேண்டாமா? பிள்ளைகளிடம், அண்டை வீட்டார்களிடம், குடும்பத்தார்களிடம் இப்படி யாருக்காவது சொத்திலோ நிலத்திலோ பங்கிலோ அநீதி நிலைத்தால் நிலை என்ன தெரியுமா? நாளை மஹ்ஷரில் அவர்கள் ஒரு தோல் பூஜம் சாய்ந்தவர்களாக வருவார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வார்த்தைக்கு நாம் அஞ்ச வேண்டாமா? வட்டி உண்பவனின் நிலை நாளை மறுமையில், வட்டி உண்போர் ஷைத்தான் பிடியில் தீண்டப்பட்ட பைத்தியங்களாக வருவார் என்றான் குர்ஆனில் அல்லாஹ். நஊது பில்லாஹ். இது போன்ற கூட்டங்களில் இருந்து அல்லாஹ் நாம் அனைவரும் பாதுகாப்பானாக. இப்படி பாவிகளின் நிலை எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் நாளை மறுமையில் நல்லவர்களின் நிலை என்ன தெரியுமா? இஹ்ராமோடு இருந்தவர்கள் நாளை மஹ்ஷரில் தல்பியா சொல்லிக்கொண்டே எழுப்பப்படுவார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? படைத்தவனை வணங்குவதற்கு அழைக்கப்படும் அழைப்பு தானே பாங்கு. அந்த பாங்குக்கு சொந்தக்காரர்களை நாம் பிலால்கள் என்று தானே அழைப்போம். அந்த பிலால்களின் மஹ்ஷர் நிலை என்ன தெரியுமா? அனைத்து மக்களும் சங்கமிக்கும் மஹ்ஷரில் கழுத்து உயர்ந்தவர்களாக கண்ணியமான தோற்றத்தில் வருவார்கள். சுபஹானல்லாஹ், பாங்கு தானே என்று நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அந்நாளில் அவர்களுக்கு கிடைக்கும் மஹ்ஷரின் நிலையோ விலைமதிப்பற்றது.
படைத்தவனை வணங்குவதற்கு, தொழுவதற்கு, இப்படி சில குறிப்பிட்ட அமல்களுக்காக செய்யப்படும் ஒழுதான். அந்த ஒழுவிற்கு மகஷரின் நிலை என்ன தெரியுமா? நாளை மகஷரில் எனக்கு வழங்கப்படும் கௌசர் என்னும் தடாகத்தில் நீர் அருந்து வருபவரை நான் தடுப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த உம்மத்தை நீங்கள் அடையாளம் காண்பீர்களா என்று கேட்கப்பட்ட போது, ஆம், வேற எந்த உம்மத்திற்கும் இல்லாத சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நாளை மகஷரில் ஒழு செய்த அடையாளங்களின் காரணமாக உங்கள் உறுப்புகள் பிரகாசித்தவர்களாக நீங்கள் வருவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், உழுவின் மூலம் நம் கிடைக்கும் பலன்கள் எவ்வளவு பார்த்தீர்களா கண்ணியமானவர்களே? இப்படி ஏராளமாக பாவிகளின் நிலையும் நல்லவர்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரமின்மையின் காரணமாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கொண்டு எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நாளை மறுமையில் நல்ல நிலையில் எழுப்பப்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்கிறானோ அவ்வாறே மரணிப்பான், எவ்வாறு மரணிக்கிறானோ அவ்வாறே எழுப்பப்படுவான். நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து நாளை மகஷரில் நல்லவர்களாக நல்ல நிலையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருளாக என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். ஓ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கில்லாஹு ஹைரா. மஹ்ஷருடைய நிலைகளில் ஒரு சிலவற்றை குறிப்பிட்டு ரொம்ப சுருக்கமாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் சகோதரி ஆலிமா அவர்கள். அடுத்ததாக அதற்கு அடுத்த நிலையான சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை சந்திக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு நிலை, அதை பற்றி பேசுவதற்கு ஆலிமா சாஜிதா சாலிஹியா அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்கினிய பெற்றோர்களே, தாய்மார்களே, நம்மை படைத்து வளர்த்த பரிபாலித்த அல்லாஹ்வை புகழ்ந்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கினியோர்களே, நம் வாழ்வின் முக்கியமான நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்குவதுதான். நம் படைப்பின் நோக்கம் இதுவாக இருந்தாலும் நம் வாழ்வின் லட்சியம் என்ன? சொர்க்கம்தான். ஆனால் சொர்க்கத்தை விட மிக பெரிய ஒரு லட்சியத்தை பற்றி தான் நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கம் சென்ற பிறகு அதனுடைய அழகில் திகைத்தவராக இருப்பார்களே. ஏனென்றால் பசுமையான நிலங்கள், மெல்லிய ஆறுகள், காற்றில் பரவும் இனிய வாசனங்கள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் கடந்த ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு காத்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? அந்த தருணத்தில் அவர்கள் மகிழ்ச்சியின் உச்ச கட்டத்தில் இருப்பார்களே. 8 சொர்க்கம் கிடைப்பதை விட மேலானதாக இருக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு சொல்லி இருப்பார்கள். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்களாம். அப்பொழுது அவருடைய கையில் ஒரு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியில் கரும்புள்ளியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்னவென்று கேட்டார்களாம். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதுதான் ஜும்மாவுடைய நாளாகும், யௌமுல் மசீத். அன்புக்கினியவர்களே, யௌமுல் மசீத் என்றால் என்ன தெரியுமா? அதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு அருளாகும். சொர்க்கத்தில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறதா, அது வெள்ளை கஸ்தூரியை போல் வாசனை உடையதாக இருக்குமா. அல்லாஹ் ஒவ்வொரு ஜும்மா அன்றும் அவனுடைய அர்ஷிலிருந்து அந்த குர்சிக்கு இறங்கி வருவான். அந்த குர்சியை சுற்றிலும் ஒளிமிக்கையான இருக்கைகள் இருக்கும். அதில் நபிமார்கள் அமருவார்களாம். தங்கத்திலான இருக்கைகள் இருக்கும். அதில் ஷஹதாக்கள் அமருவார்களாம். அழகிய அலன்மடைகள், கஸ்தூரி மணல் மேடுகளால் ஆன மக்கள் அமருவார்களாம். மக்கள் நம்ம மணல் மேல இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் தங்களை குறைவாக எண்ண மாட்டார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடம் வந்து என்னிடம் கேளுங்கள் என்று சொல்வான். மக்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ்வே, எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், உன்னுடைய திருப்தி மட்டும்தான் என்று சொல்வார்களாம். அதுக்கு அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய திருப்தி உள்ளதால் தான் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்வானாம். பிறகு அல்லாஹ் மீண்டும் என்னிடம் கேளுங்கள் என்று சொல்வான். பிறகு மக்கள், யா அல்லாஹ்வே, உன்னுடைய திருப்தி மட்டுமே போதும் என்று சொல்வார்களாம். அதற்கு அல்லாஹ் கூறுவான், உங்களை கொண்டு நான் திருப்தி அடைகின்றேன் என்று அல்லாஹ் சொல்வான். ஆனால் இதை விட மேலானது ஒன்றை உங்களுக்கு நான் தர விரும்புகின்றேன் என்று அல்லாஹ் கூறுவான். அதற்கு மக்கள் கூறுவார்களாம், யா அல்லாஹ்வே, எங்களுடைய முகங்களை நீ பிரகாசமாக ஆக்கி வைக்கவில்லையா? சொர்க்கத்திற்கு எங்களை நுழைய வைக்கவில்லையா? நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாக்கவில்லையா? இதை விட மேலானது என்ன இருக்கிறது என்று கேட்பார்களாம். அப்பொழுதுதான்
அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றுவான். இதுவரைக்கும் எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் அறிந்திராத ஒன்றை அவர்கள் பார்ப்பார்களே. அப்பொழுதுதான் அவருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்குமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பரிபூர்ணமான நிலவை பார்ப்பதை போன்று அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பீர்கள் என்று. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா கண்ணியமானவர்களே. உறுதி மிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உலகத்தில் கிடைத்திடாத மிகப்பெரிய ஒரு கிருபையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலக வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய நினைவினால் மட்டும்தான். நாளை மறுமை இனிமையாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பினால் மட்டும்தான். அதை போன்றுதான் அல்லாஹ்வுடைய உன்னத முகத்தை பார்ப்பதினால் மட்டும்தான் சொர்க்கம் இனிமையானது. அன்புக்குரியவர்களே, இதனால் யார் பெறுவார்கள் என்று தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா. யார் இஹ்சானோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உஸ்னா இருக்கிறது, மேலும் ஜியாதாவும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உஸ்னா என்றால் என்ன தெரியுமா? ஜன்னா, அதுதான் சொர்க்கமாகும். ஜியாதா என்றால் என்ன தெரியுமா? அன்துரு இலா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதாகும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 5 விஷயம்தான். நம்முடைய ஈமான தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், தௌஹீதில் நிலைத்திருக்க வேண்டும், தொழுகையை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும், தௌபா செய்து அல்லாஹ்வுடைய அருளை நாடக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நம்முடைய உள்ளத்தில் இருந்து துஆ கேட்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி என் உரையை முடிவு செய்ய நான் விரும்புகிறேன். சொர்க்கத்தில் பல தரஜாக்கள் உள்ளன. ஒவ்வொருவரும் தனக்கென அந்தஸ்தில் அவர்கள் இருப்பார்கள். ஒருவர் மற்றோரை கண்டு ஒருபோதும் பொறாமை கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் சொர்க்கத்தில் ஒரு சிறிய இடம் கிடைத்தால் கூட போதும் என்று நினைப்பார்கள். ஆனால் சொர்க்கத்தில் நாம் இருக்க போகும் இடங்களை கட்டமைக்க வாய்ப்பு இன்னும் நம் கையில் தான் உள்ளது. அல்லாஹ்வுடைய 2 கலீல்கள் சந்தித்தார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசித்து என்ன பேசினார்கள் தெரியுமா? அன்புக்கினியவர்களே, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முடைய சமூகத்துக்கு சலாம் கூறுங்கள், மேலும் இதையும் கூறுங்கள் என்று சொன்னார். சொர்க்கத்தின் நிலம் மிகவும் தூய்மையானது, அது நீர் மிகவும் இனிமையானது, அது பரந்த ஒரு மைதானமாகும். அந்த மைதானத்தின் விதை என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீர், அல்லாஹு அக்பர் போன்றவையாகும். கண்ணியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள், சொர்க்கத்தில் எவ்வளவோ காலி இடங்கள் இருக்கிறது. இன்று நாம் பயிரிட ஆரம்பித்தால் எவ்வளோ பெரிய அறுவடையை காணலாம் தெரியுமா? இந்த உலகத்தில் வீணான காரியங்களை விட்டு அல்லாஹ்வுடைய திக்ரில் திகைத்திருப்போமாக. இறுதியாக, யா அல்லாஹ்வே, உன்னத முகத்தை காணும் மகிழ்ச்சியை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஜமாத்தார்களே, மறுமைக்கான 3 படித்தரங்கள் என்ற தலைப்பில் 3 பேர் பட்டம் பெறக்கூடியவர்கள் மிக அழகாக சொல்லி முடித்திருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப சுருக்கமாக, நேரமின்மையின் காரணமாக, மரணம் எப்படி இருக்க வேண்டும், மஹ்ஷருடைய நிலையில் நாம் எந்த அந்தஸ்தில் இருக்கணும், சொர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ரத்தின சுருக்கமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நம்முடைய மரணத்தை ஆகிபத்து லித்தக்வா என்று சொல்வதை போல அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தோடு அல்லாஹ் முத்தகின்களாக மரணிக்கும் பாக்கியத்தையும், மஹ்ஷர் பெருவெளியில் நபி அவர்கள் நமக்காக காத்திருக்கக்கூடிய கூட்டத்தில் நம்மையும், சுவர்க்கத்தில் நம்மை ஒருவராக்கி அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நற்கிருபையையும் நம் எல்லோருக்கும், நம்முடைய சந்ததிகள் வரை அனைவருக்கும் நிறைவாய் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த 2வது அமர்வு நிறைவு பெற்றது. 3வது அமர்வு தொடங்குகிறது.